Hello friends, I am Dr. Karthik. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸ்ரேஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த எக்ஸ்ரேஸை ப்ரொடியூஸ் பண்ற மெத்தடை பத்தியும் பார்க்க போறோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் பை கூலிட்ஜ் டியூப் மெத்தட். இந்த கான்செப்டை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். எதனால இந்த எக்ஸ்ரேஸை பத்தி பார்க்கறோம் அப்படின்னா UGTRB பிசிக்ஸ் சிலபஸ்ல சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ங்கிற யூனிட்ல எக்ஸ்ரேஸை பத்தியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ரேஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பை கிறிஸ்டல்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் UGTRB பிசிக்ஸ் சிலபஸ்ல சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம எக்ஸ்ரேஸ்னா என்னங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸ்ரேஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸ்ரேஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிறிஸ்டல்ஸ்ல வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிறிஸ்டல்ஸை ஸ்டடி பண்றோங்கிறத பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு டீடைல்டாவே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ரேஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது என்னன்னா தே ஆர் நத்திங் பட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட அந்த வேவ் லென்த் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 10 ஆம்ஸ்ட்ராங்ல இருந்து 0.5 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்கும். அந்த வேவ் லென்த் ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. 10 ஆம்ஸ்ட்ராங்ல இருந்து 0.5 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை நம்ம எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த 10 ஆம்ஸ்ட்ராங் சொல்றோம் இல்லையா, ஆம்ஸ்ட்ராங்னா இந்த மாதிரி வந்து நம்ம மேல வந்து சிம்பிள் போடணும், 0 சிம்பிள் போடணும். ஸோ இந்த 10 ஆம்ஸ்ட்ராங்குக்கு பக்கத்துல வேவ் லென்த் இருக்கக்கூடிய எக்ஸ்ரேஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த லோயர் லிமிட் இருக்கு பாத்தீங்களா 0.5 ஆம்ஸ்ட்ராங், இந்த 0.5 ஆம்ஸ்ட்ராங்குக்கு பக்கத்துல வேவ் லென்த் இருக்கக்கூடிய எக்ஸ்ரேஸ் எல்லாம் ஹார்ட் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து எக்ஸ்ரேஸை பத்தின ஜெனரலான ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு நம்ம வந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இப்போ வந்து எக்ஸ்ரேஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா when a beam of fast moving electrons are suddenly stopped by a metal target அல்லது ஸ்டேஷனரி டார்கெட். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா when a beam of fast moving electrons, ஸோ வேகமா வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை சடனா வந்து ஒரு ஸ்டேஷனரி டார்கெட், அதாவது நிலையா இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் மெட்டல் மேல பட வச்சோம்னா, வேகமா வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை டார்கெட் மெட்டல் மேல பட வச்சோம் அப்படின்னா அந்த டார்கெட் மெட்டல்ல இருந்து நமக்கு எக்ஸ்ரேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஜென்ரலா சிம்பிளா நம்ம சொல்லணும்னா எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகிற மெத்தட். அப்போ அதை எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கூலிட்ஜ் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலிட்ஜ் டியூப் அப்படிங்கிறது இதுதான் வந்து கூலிட்ஜ் டியூப். இந்த டியூப்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உள்ள வந்து வேக்யூம் கிரியேட் பண்ணிருப்பாங்க, அதாவது எம்டி ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது டங்ஸ்டன் ஃபிலமெண்டா வந்து இருக்கும். தட் இஸ் த ஃபிலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் டங்ஸ்டன். இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் பண்ணுவாங்க. இதை வந்து ஹீட் பண்ணுவாங்க பை சப்ளைங் கரண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் சப்ளை வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து கரண்ட், இந்த ஃபிலமெண்ட்டுக்கு வந்து கரண்ட் சப்ளை பண்ணக்கூடிய அந்த பேட்டரி வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு கரண்ட்டை வந்து சப்ளை பண்ணுவாங்க. கரண்ட்டை சப்ளை பண்ணதும் இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் எஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகும்போது தெர்மயானிக் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க நடக்கும். தெர்மயானிக் எமிஷன் அப்படின்னா ஹாட்டா இருக்கக்கூடிய ஒரு பாடியில இருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுறது, அதான் தெர்மயானிக் எமிஷன். தெர்மல் அப்படின்னாலே ஹீட் சம்பந்தப்பட்டது. தெர்மயானிக் எமிஷன் அப்படின்னா இந்த ஃபிலமெண்ட் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை நம்ம வந்து பேட்டரி கனெக்ஷன் கொடுத்து கரண்ட்டை பாஸ் பண்ணி ஹீட் பண்றோம். அப்ப அந்த ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆகுது. ஸோ ஹீட் ஆனதும் அந்த ஃபிலமெண்ட்ல இருந்து தெர்மயானிக் எமிஷன் மூலமா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து வெளியே வருது. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை இந்த மாதிரி ஜி அப்படிங்கிற ஒரு மெட்டல் கப்புக்குள்ள வந்து என்ன பண்ணிருப்பாங்க வச்சிருப்பாங்க. ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு கப்புக்குள்ள அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபிலமெண்ட்ல இருந்து தெர்மயானிக் எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது இல்லையா, இந்த தெர்மயானிக் எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும்போது அது வேற எந்த பக்கமும் சிதறி போகாம ஃபோக்கஸ்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டார்கெட்ல படணும். இந்த டார்கெட் தான் அந்த மெட்டல் டார்கெட். அதாவது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி when a beam of fast moving electrons are suddenly stopped by a metal target, X-rays are produced. அப்போ எந்த பக்கமும் சிதறி போகாம இந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகுறதுனால வரக்கூடிய தெர்மயானிக் எலக்ட்ரான்ஸ் எந்த பக்கமும் சிதறி போகாம இந்த ஜிங்கிற கப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்.
ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் போய் இந்த மெட்டல் டார்கெட்ல படும்போது நமக்கு எக்ஸ்ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மெட்டல் டார்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, ஒரு 45 டிகிரி இந்த ஃபிலமெண்ட்டுக்கும் இந்த டார்கெட் மெட்டலுக்கும் அதோட பிளேனுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஒரு 45 டிகிரி இருக்கணும். அப்படி இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் பட்டதும் வரக்கூடிய எக்ஸ்ரேஸ் வந்து அப்படியே வந்து எலக்ட்ரான்ஸோட பாதைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பயணிச்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்தா வந்து நம்மளால அந்த எக்ஸ்ரேஸை கேப்சர் பண்ண முடியாம போகலாம். ஸோ அதனால 45 டிகிரி இன்க்ளினேஷன்ல வச்சோம்னா இங்க இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ், ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க படும்போது அதுல இருந்து வரக்கூடிய எக்ஸ்ரேஸை இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியே எடுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து எக்ஸ்ரேஸ் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸை வந்து ஆக்சிலரேட் பண்றதுக்காக, அதாவது இந்த எக்ஸ்ரேஸ் வெளியே வருது இல்லையா, இந்த எக்ஸ்ரேஸோட ஃப்ரீக்வன்சி எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இது வந்து ஆக்சுவலா ஆனோடு. இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து இது வந்து ஆனோடு. இந்த ஃபிலமெண்ட் அந்த டங்ஸ்டன் மெட்டல் அல்லது மாலிப்னம், அதாவது இந்த டார்கெட் மெட்டல் எதுல பண்ணிருப்பாங்கன்னா டங்ஸ்டன் அல்லது மாலிப்னம்ல பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மெட்டல் டார்கெட் வந்து ஆனோடா இருக்கும், இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து கேத்தோடா இருக்கும். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இங்க அப்ளை பண்ணிருப்பாங்க. எதனால அப்படின்னா இந்த ஃபிலமெண்ட்டுக்கும் இந்த டார்கெட் மெட்டலுக்கும் நடுவுல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா இந்த ஃபிலமெண்ட்ல இருந்து வெளியே வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சிலரேட் பண்ண முடியும். அப்போ ஆக்சிலரேட் பண்றதுக்காக நம்ம இங்க ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை அப்ளை பண்றோம். ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும்னா எதை டிசைட் பண்ணணும்னா வெளியே வரக்கூடிய அந்த எக்ஸ்ரேஸினுடைய ஃப்ரீக்வன்சியை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா முடிவு பண்ணும். ஏன்னா எவ்வளவு வேகமா போய் அந்த எலக்ட்ரான்ஸ் இந்த டார்கெட் மெட்டல்ல படுதோ அந்த அளவுக்கு வெளியே வரக்கூடிய அந்த எக்ஸ்ரேஸுடைய ஃப்ரீக்வன்சியும் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆன கான்செப்ட். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல லைட் போய் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல பட்டதும், லைட்டுங்கிறது ஒரு ரேடியேஷன் அல்லது வேவ் இல்லையா, லைட் போய் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல பட்டதும் நமக்கு எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. இங்க வந்து அப்படியே ரிவர்ஸா வேகமா போகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் போய் டார்கெட் மெட்டல்ல பட்டதும் அதுல இருந்து நமக்கு ரேடியேஷன் வெளியே வருது. அப்படியே ரிவர்ஸ் ஆன கான்செப்ட் தான். ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல வெளியே வரக்கூடிய அந்த போட்டோ எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி எதை பொறுத்து அமையும்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேத்தோட் அண்ட் ஆனோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த டார்கெட் மெட்டலுக்கும் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கும் நடுவுல அப்ளை பண்ணக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஸோ இது அதிகமா கொடுக்க தெர்மியானிக் எமிஷனால வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து வேகமா வந்து ஆக்சிலரேட் ஆகி போய் இந்த மெட்டல்ல படும். அப்போ கிடைக்கக்கூடிய எக்ஸ்ரேஸுடைய ஃப்ரீக்வன்சியும் வந்து அதிகமா இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ரேஸுடைய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சப்ளைட் பிட்வீன் கேத்தோட் அண்ட் ஆனோட் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போக வெளியே வரக்கூடிய அந்த இன்டென்சிட்டி, எக்ஸ்ரேஸினுடைய அந்த இன்டென்சிட்டி எதை பொறுத்து அமையும் அப்படின்னா டார்கெட் மெட்டல்ல படக்கூடிய எலக்ட்ரான்ஸ் உடைய நம்பர் கவுண்ட், எத்தனை எலக்ட்ரான் போய் டார்கெட் மெட்டல்ல படுது, அது தெர்மியானிக் எமிஷனால வரக்கூடிய எலக்ட்ரான் சொல்றோம் இல்லையா, அதுல எத்தனை, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஸ்ட்ரைக்கிங் த டார்கெட். ஸோ அந்த நம்பர் எதை முடிவு பண்ணும்னா எக்ஸ்ரேஸினுடைய அந்த இன்டென்சிட்டியை முடிவு பண்ணும். ஸோ எத்தனை எலக்ட்ரான் போய் அந்த டார்கெட் மெட்டல்ல படணுங்கிறத நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய அந்த கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்டோடைய டெம்பரேச்சர் வந்து கூடும். ஸோ டங்ஸ்டன் ஃபிலமெண்டோட டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியே வரக்கூடிய நம்பர் ஆஃப் தெர்மியானிக் எலக்ட்ரான்ஸும் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்போ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஹாட்டா இருந்துச்சுன்னா அதிகமான எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணும், டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா கரஸ்பாண்டிங்கா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதுல இருந்து குறையும். அப்போ அந்த தெர்மியானிக் எமிஷன் மூலமா வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் உடைய எண்ணிக்கை இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கரண்ட் சப்ளை டு த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். ஸோ அந்த கரண்ட் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபிலமெண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது மூலமா உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ஃபிலமெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் எதை முடிவு பண்ணுது, எக்ஸ்ரேஸினுடைய இன்டென்சிட்டியை வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இந்த மாதிரி வெளியே வரக்கூடிய அந்த எக்ஸ்ரேஸினுடைய மினிமம் பாசிபிள் வேவ்லென்த், ஸோ மினிமம் பாசிபிள் வேவ்லென்த் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான்.
lambda minimum is equal to hc divided by E into capital V. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ரேஸ் உடைய மினிமம் வேவ் லென்த் நம்ம இந்த ஃபார்முலா மூலமா கால்குலேட் பண்ணலாம். இதுல வந்து ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், ஈங்கிறது எலக்ட்ரானோட சார்ஜ், கேபிட்டல் விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளைடு பிட்வீன் கேத்தோட் அண்ட் ஆனோட். இதான் வந்து அந்த ஃபார்முலா. இப்போ இதுல இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெட்டல் டார்கெட் இருக்கு இல்லையா, இது யூஸ்வலா டங்ஸ்டனோ இல்ல மாலிப்னமோ வந்து போடுவாங்க. நம்ம வந்து போடக்கூடிய அந்த மெட்டல்ஸினுடைய அட்டாமிக் நம்பர் கூடுச்சுன்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ரேஸினுடைய அந்த இன்டென்சிட்டியும் வந்து நமக்கு கூடும். அந்த அட்டாமிக் நம்பர் ஹைலி எனர்ஜெட்டிக் எக்ஸ்ரேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த அட்டாமிக் நம்பர் ஆஃப் தட் டார்கெட் மெட்டல் கூட கூட. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த டார்கெட் மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கணும், ஹை மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்கணும். என்ன காரணம்னா, இப்படி போய் தெர்மோயானிக் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலமா வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போய் டார்கெட் மெட்டல்ல பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா டெம்பரேச்சரும் அதுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மெல்டிங் பாயிண்ட் கம்மியா இருக்கிற மெட்டலா இருந்ததுன்னா அதிக நேரத்துக்கு நம்ம அதுல வந்து எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ண முடியாது, அது மேல பட வைக்க முடியாது. அப்படி பட்டா மெட்டல் சீக்கிரமா உருகி போயிடும். ஸோ அப்போ அந்த டார்கெட் மெட்டலுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்கணும். அதே மாதிரி அது டெம்பரேச்சர் வந்து அந்த டார்கெட் மெட்டலுக்கு கூடாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இந்த சேம்பர்ல வச்சு என்ன பண்ணுவாங்க, கூல் வாட்டர் வந்து ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கூல் வாட்டர் அதை சுத்தி ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சரை வந்து லோவாவே வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதனாலதான் இந்த அரேஞ்ச்மெண்ட் இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க, கூல் வாட்டரை வந்து இந்த பக்கம் சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த பேட்டரி அரேஞ்ச்மெண்ட். ஸோ மற்றபடி இதுதான் வந்து எக்ஸ்ரேஸை பத்தின காமனான ஒரு விஷயம். எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் பண்றது எப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட், ஏன்னா கிறிஸ்டல்ஸோட ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்றதுக்கு எக்ஸ்ரேஸை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதை வந்து எப்படி பயன்படுத்தி நம்ம கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்றோங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.